வசனிலே முறையில் ஆவின மணியவர்க்கு ஐவருளாய் அதிசிவன் ஐதேயே அடினமோ வேடி ஒன்ற சக்தி எங்கோ மோதிடுமே ஒளிவினையாவுமே தள்ளிடுவாய் மனமே ஒன்ற சக்தி என்று ஒளிடுமே ஒளிடுமே ஒளிடுமே. நான்கு வேதம் 6 சஹஸ்ரம் 18 புராணம் 28 யாகம் 32 அறம் 60 கலைகாலம் 96 ரத்னம் கட்டுண்டு இச்சிங்கார கல்வி மகாமந்திருக்கும் எனதனை தாய் தந்தவர்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால ஜிங்கர்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இம்மண்ணை பொன்னாக்கி வரும் மாபெரும் விவசாய அவர்களுக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில் செலுத்த காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மின்சாரம் பணிக்கொண்டிருக்கும் மின்சாரத்துறை அதிகாரி அவர்களுக்கும் நான் அகத்திய முனிவன் பணிவான மனதில் தெரிந்து கொண்டு இவருடைய கலைப்பனை தொடங்குகின்றேன். நன்றி. வணக்கம் 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 வணக்கம். அன்றைய நாள் சிவபெருமான் திருமணத்தை மனதி 33 தேவர்களும் 48 ரிஷிமர்களும் வடக்கே கையிலே ஓயத்திலே குடியினால் இது உலகமாகப்பட்டது. வடபதி அங்கும் தென்பகுதி உயர்ந்துவிட்டது. அப்பொழுது கூட்டத்தில் கூட்டமாக நின்று என் தந்தை ஆதி பரமேஸ்வரன் திருமணத்தை காண ஆவலாக காத்திருந்தேன். காத்திருந்த வேளையிலே மகனே அகத்தியா, இவ்வுலகம் சமனை அடையணும் என்றால் உன் ஒருவனால் முடியும். ஆக நான் உடனே தென் திசை சென்று கண்டுபிடித்தார். தந்தையே, நான் என்ன பாவம் செய்தேன்? என் கண்கள் தான் என்ன பாவம் செய்தது? தமிழ் திருமணத்தை காண இங்க எத்தனையோ பேர் கூடியிருக்கு, என்னை மட்டும் தென் திசை அனுப்பிக்கிறீர்களே. தங்கள் திருமணத்தை எப்போது காண்பேன் என்று கேட்டேன். அப்பொழுது மகனே, உன்னால் பல சிறப்புகள் நடக்கிறது. அது மட்டும் அல்லாமல் தென்பகுதியிலே உன்னால் பல அதிசயங்கள் இலக்கணங்கள் இருக்கிறது. அவையால் உடனே திசை செல்ல வேண்டும். நீ நினைக்கும் போது உனக்கு திருமணத்தை செலுக்கின்ற வாக்குறுதி கொடுத்து வழியில் வைத்தார்கள். தாயர் சென்ற கோவிலும் இல்லை. தந்தை செல்மிக்க மந்திரிகள் வாக்கின்படி உலகம் சமநிலை அடைய வேண்டும் என்பதற்காக தென் திசைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். எப்படி என்றால் ஹலோ 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 உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். பிரிவே தான் பட வேண்டும், இறைவாதனை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். பிறவே காணப்பட வேண்டும், இறைவா அதனை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். இமயமுகம் அறியம் இணைந்திடவே, எங்கும் இன்பம் நிறைந்திடவே. இமயமுகம் அறியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் நிறைந்திடவே. இமயமுகம் அறியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் நிறைந்திடவே. சமயம் யாவும் கலந்திடவே, சமயம் யாவும் கலந்திடவே. சமயம் யாவும் கலந்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே, சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அன்பும் அறமும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. அறிவும் அன்பும் கலந்திடவே, அழகில் வையம் மலர்ந்திடவே. நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே. நெறியில் மனிதன் வாழ்ந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே, நேர்மை நெஞ்சில் நிறைந்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். திருவே காணப்பட வேண்டும், இறைவாதனை தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா
என்னுடைய பரிசு நல்ல உலகம் சமயம் விட்டது. அதுக்கு பிறகு தமிழகத்திலே பாய்ந்தக்கூடிய 5 பஞ்ச நதிகளில் பொன்னி என்பவள் என்னுடைய உருவத்தை பார்த்து புல்லமுனி என்றும் குருமுனி என்றும் கும்பமுனி என்று கேவலமா பேசினார். என்ன ஆணவம் அவளுக்கு! அண்ணமலையுடைய ஆணவத்தை அடக்க வேண்டும் என்றால் அண்ணமலையுடைய கமலத்தை அடக்கி வைத்தேன். அப்பொழுது 33 தேவர்கள் 48 டிசம்பர்கள் உலக மக்கள் அனைவருமே விநாயகர் பெருமாள் சென்று முறையிட்டார்கள். அப்படி விநாயகர் பெருமாள் என்ன செய்தார்? காக்கை வடிவம் கொண்டு நான் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது தட்டி விட்டார். புதுநெறியாக வெறுப்படுத்து ஓடியது. அப்பொழுது அண்ணன் தோன்றி சுவாமி தங்களுடைய தமிழ் தெரியாமல் அவதூறாக பேசிவிட்டேன், என்னை மன்னித்து எனக்கு நல்ல பேரை சுட்டிவிட்டு வாழ்த்துவிட்டு செல்லுங்கள் என்று வேண்டுகோள் கேட்டுக்கொண்டார். மன்னிப்பது பெரியவர்கள் கடமை அல்லவா? ஆகையால் மனதார மன்னித்து விட்டு அண்ணவருக்கு பேர் சுட்டினேன். எப்படி என்றால் விநாயகர் பெருமான் காக்கை வடிவம் தட்டிவிட்டு நதியாகப்பட்டது. விரிந்தோடபடி நதிக்கு காவிரி என்று பெயர் வைத்து அனுமதி 10 மணி சென்றேன். எப்படி தெரியுமா? நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நாடுங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடுங்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி, நடந்தாய் வாலி காவேரி, நாடுங்குமே செழிக்க நன்மையெல்லாம் நடந்தாய் வாழி காவேரி. அடர்ந்த மலைக்கடலில் அவதரித்தாய், அடர்ந்த மலைக்கடலில் அவதரித்தாய், அழகி தமிழத்து அழகரித்தாய், அழகமல் திடலில் அவதரித்தாய், அழகு தமிழத்து அழகரித்தாய், நடந்த வழியெல்லாம் நலமளித்தாய், நடந்தவன் வழியெல்லாம் நலமளித்தாய், தங்கையர் குணம் வழங்கவும் அழுகு கந்து சோலைகள் இறங்கவும், தங்கையர் குணம் வழங்கவும் தங்கையர் குணம் வழங்கவும் நடந்தாய் வாழி காவேரி, நாடுகளே திருக்கு நன்மையெல்லாம் திருக்கு, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடுகளே திருக்கு நன்மையெல்லாம் திருக்கு, நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி, நாடுகளே திருக்கு நன்மையெல்லாம் திருக்கு, நடந்தாய் வாழி காவேரி, பொன்னவள்ளிக்கும் பொன்னவர்க்கெல்லாம் கண்ணாக உயிர்ந்து தமிழ் நாடு செல்ல தென்னாக, முழுவருக்கும் புலவர்கள் கண்ணாக அங்கே உயர்ந்த தமிழ் நாட்டு செல்ல தென்னாக, பொன்னவள்ளிக்கும் பொன்னவர்க்கெல்லாம் கண்ணாக உயிர்ந்து தமிழ் நாடு செல்ல தென்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, புலவரெல்லாம் பாராட்டும் பொன்னாக, மகிமரு காவிரி வாலிவே, நடந்தாய் வாலி காவேரி, நாடுக்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நாடுக்குமே செழிக்க நன்மையெல்லாம் சிறக்க, நடந்தாய் வாலி காவேரி. இவ்வாறு வாழ்த்துவிட்டு பொதுமொழி சார்ந்த தமிழுக்கு இலக்கண பகுதியில் மதுரை முத்துமொழி சங்கத்தில் அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்றால் எனது அப்பன் முருகப்பெருமானுடைய அருள் வேண்டும். என்ன ஐயோ நீ ஒழுகுது தமிழ் பொருள் இந்த அகத்தியன். ஆமா, தமிழ் கடவுள் முருகப்பெருமான். முருகப்பெருமானை மனைவிட்டு
என் காகிதத்தை சந்திக்க வேண்டும். சரி. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. கார்த்திகை விளக்கு கண்களுடன் திருக்காவடி சுமக்கும் குருடருடன். கார்த்திகை விளக்கு பெண்களுடன் திருக்காவடி சுமக்கும் பெண்களுடன். கார்த்திகை விளக்கு கண்களுடன் திருக்காவடி சுமக்கும் குருடருடன். தினமும் விடும் ஞான மலர்களுடன் ஒரு புல்லாய் முளைத்து தடுமாறும். புல்லாய் முளைத்து தடுமாறும். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. நேற்றைய வாழ்வி அலகோலம் அருள் நெஞ்சில் நிலைத்தது நிகழ்காலம். நேற்றைய வாழ்வில் எழுகோளும் அதில் வாழ்வதே காலம். நேற்றைய வாழ்வி அலகோலம் அருள் நெஞ்சில் நிலைத்தது நிகழ்காலம். அருங்காட்டில் நனையாதுடன் போலும் இனி கந்தன் தருவான் எதிர்காலம். கந்தன் தருவான் எதிர்காலம். எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. ஆடும் மயிலே என் தேவி அதில் அழகிய தோகை எல்லாம். ஆடும் மயிலே என் மீறி அதில் அழகிய தோகை என் உள்ளம். ஆடும் மயிலே என் தேவி அதில் அழகிய தோகை என் உள்ளம். உள்ள என்னும் கோவிலாகல் உறவு கொண்டே நாதையா. உறவு கொண்டே நாதையா. எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு. மனதோட வாழ்த்தை வணங்கிவிட்டு பொதுமக்கள் இங்கு அகத்தியராக நடிக்கும் எஸ்பி ஆர் கோவா அவர்களுக்கு மலர்மலை மாணிக்க மேலாக வைத்து கதரனை கொண்டாடை போட்டிருக்கிறார்கள். ஹலோ, இங்கு காவல்துறை ஐயா அதிகாரி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றார்கள். வாருங்கள். காவல்துறை ஐயா அவர்களுக்கு மலர்மலை அணிவித்து கதரனை கொண்டாடை போட்டிருக்கிறார்கள். எனக்கு மாலை அளித்து கௌரவப்படுத்திய சருகவளைப்பட்டி இளைஞர்கள் மற்றும் வாழ வந்த பெண்கள் மற்றும் பிறந்து விட்டு பெண்கள் அனைவருக்கும் அன்பு உள்ளங்கள் அத்தனை நல்லவர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தை சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். மனதார வழங்கி வளர்த்துவிட்டு பொதுவெச்சாளர் இலக்கண பகுதி மதுரை முத்தமிச்சகத்திலே அரங்கனை செய்து படுத்து பற்படுத்தி நாட்டவளையிலே ஊத்தாட்சி பள்ளம் அந்த கோபுரத்திலே வனத்திலே எழுதந்தே ஆதி பரமேஸ்வரன் வரம்பெற்ற அந்த மகிஷாசுரன் என்ற அரக்கன் ஆலயத்தெல்லாம் வித்து தெளிகின்றார். ஆண்கள் எல்லாம் மத்திருக்கின்றார். இளம்பரத்து போய் சூரியன் நீதி அழிந்து விட்டது, நேர்மை அழிந்து விட்டது, தர்மம் அழிந்து விட்டது, அதர்மம் தலைவத்தை தாண்டபடி வருகின்றது.
அந்த மகிஷாசுரனை அழித்து உலக மக்களிடையே தெய்வ நம்பிக்கை நிலவர செய்ய வேண்டும், நீதி நிலைநிறுத்த வேண்டும், தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், அதமத்தை அழிக்க வேண்டும். ஆகையினால் அன்று கொடுத்து வருத்தபடியாக நீ நினைக்கும் திருமண காட்சி அழைக்கிற மகனே என்று வலியுறுத்தீர்கள். தந்தையே, இப்ப எங்கே இருக்கின்றீர்கள்? இந்த அகத்தில் அழைக்கின்றேன், என் முன் காட்சி கொடுக்க மட்டும் வையனே, இல்லை என்றால் உன் கையை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றேன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை தேவிந்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. பக்தி பிரிக்கில் கண்கள் ஓடுருகே பரமுகத்தில் உள்ளே உயர் உரையே, பக்தி பிரிக்கில் கண்கள் ஓடுருகே பரமுகத்தில் உள்ளே உயர் உரையே, கட்டியெல்லாம் திறந்த சிவப்பெரியே, கட்டியெல்லாம் திறந்த சிவப்பெரியே, கங்கதியை அருள் புரிவாய் இறைவம், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே, உன்னை தெரிந்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. கண்ணை திறந்து வைத்தால் பரம்பொருளே கோடு, கதவை திறந்து வைத்தேன் திருவருளே, கண்ணை திறந்து வைத்தால் பரம்பொருளே கோடு, கதவை திறந்து வைத்தேன் திருவருளே, நன்மை நல்லோர் உரையும் அருங்கடலே, நன்மை நல்லோர் உரையும் அருங்கடலே, மக்களையே வாழ வைத்த பரம்பொருளே இறைவம், சித்தமெல்லாங்களுக்கு சிவம் பயமே, உன்னை இந்த கரங்களுக்கு இல்லை பயமே, சித்தமெல்லாங்களுக்கு சிவம் பயமே. ஓம் நம சிவாய நமகே, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய, நம சிவாய ஓம் சிவாய ஓம் நம சிவாய, ஹரிஹர சிவனே சித்தாமணியே நாமணியே போற்றி, ஹரிஹர சிவனே சித்தாமணியே நாமணியே போற்றி, ஹரி ஓம் நம சிவாய ஹரி ஓம் நம சிவாய, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய, நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய நமகே. ஓம் நமச்சிவாய நமகே, ஹரி ஓம் நமச்சிவாய நமகே, ஹரி ஓம் நமச்சிவாய நமகே. அதலம் பிதலம் பாதாளம் புதுலோகம் சொல்லக்கூடிய ஈரேழு முதல் சென்று எறும்பு முதல் 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் அவை பாவமுனை ஏற்றபடி யாம் பணி இழந்து விட்டு இத்தனை கிழமை நீட்டிருக்கும் சக்தி சக்தி தாய் உள்ள உடவிலே பாரிகின்ற பூலோகத்தை, இந்த பூலோகத்திலே நம்மால் உருவாக்கப்பட்ட அகத்தியன் நம்மை நோக்கி தென்பகுதிகளை கடந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். அகத்தியன் எதற்காக தவம் புரிந்து அறிய வேண்டும். பிறப்பு இந்த பூலோகத்தை நோக்கி ஓம் சக்தி ஓம் சக்தி.